கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகுது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய கண்ணீர் முடிய போகிறது, உங்களுடைய பாடுகள் முடிய போகிறது, உங்களுடைய வேதனை முடிய போகிறது, உங்களுடைய பிரச்சனைகள், குறிப்பாக சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகுது. அப்படியே விசுவாசிங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 23:18 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் நம்புங்க, எல்லாம் நடக்கும். நம்புங்க, எல்லாம் முடிய போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் முடிய பண்ண போகிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். எகிப்தினுடைய இராணுவம் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்தது. கர்த்தர் சொன்னார், யாத்ராம 14:13, இந்த யுத்தம் முடிய போகுது, இந்த எகிப்தின் இராணுவம் முடிந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனை முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஒரு பிரச்சனை முடியும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் துவங்கும். நான் சொல்லட்டுமா? 2 காரியம் சொல்லட்டுமா? பிரச்சனைகள் முடிய போகிறது, ஆசீர்வாதங்கள் துவங்க போகிறது. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு 12th படிக்கிற பிள்ளையை நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நான் 12th முடிச்சுட்டேன், காலேஜுக்கு போகிறேன். அப்போ நான் என்ன அர்த்தம்? ஒன்றை முடியும் பொழுது இன்னொன்று கர்த்தர் துவங்குகிறான். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையும் முடிய போகிறது. என்னென்ன ஆசீர்வாதம் இல்லையோ அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் துவங்க போகிறது. கர்த்தர் அதை துவக்குகிற தேவன். ஏசாயா 60:20 நீங்கள் வாசித்து பாருங்க. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்களுடைய இருளின் நாட்கள் முடிந்து போகும். நம்ம இருதயம் துக்கத்தினால் நிறைந்த நாட்கள் தான் அதிகம். அந்த துக்கம் எல்லாம் முடிய போகிறது. அப்போ முடியும் பொழுது என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார், துக்கம் முடிய போகுது, சந்தோஷம் உண்டாக போகிறது. விசுவாசிங்கள நஷ்டங்கள் எல்லாம் முடிய போகிறது, லாபம் உண்டாக போகிறது. விசுவாசிங்கள தோல்விகள் எல்லாம் முடிய போகிறது, வெற்றி உண்டாக போகிறது. இதுவரைக்கும் என்னென்ன காரியத்தில் நீங்கள் தோற்று போனீங்களோ அதெல்லாம் முடிய போகிறது, தோல்வி எல்லாம் முடிய போகிறது. ஒரு வெற்றியை கர்த்தர் துவக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு சகோதரர் சொன்னாங்க, நான் நினச்சேன் என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா என்னுடைய வேலை போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் என்னுடைய மனைவி மூலமாக ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. ரோமர் 12:12 நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது என் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிச்சு. நான் நினச்சேன் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். இல்லை, என் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தது. அதற்கப்புறம் ஒரு பிஸ்னஸ், என் ஆசீர்வாதம் துவங்கியது. என் பிரச்சனைகள் முடிஞ்சு ஆசீர்வாதம் துவங்கினது. அதற்கப்புறம் தான் ஒரு ஆசீர்வாதமான லைஃப்பை கற்றுக் கொடுத்தான். நான் நினச்சது என்னது? என் லைஃபே முடிய போகுதுன்னு நினச்சேன். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் முடித்து ஒரு புதிய ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர் துவக்கினார். எல்லாரும் விசுவாசிங்க, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகிறது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து விட்டது. ஆண்டவர் அதை முடித்து வைக்க போகிறார். இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த பாடுகள் அத்தனையும் முடிய போகிறது. ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய நன்மையை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண போகிறீங்க. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, இதுவரை பின்தொடர்ந்த எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் நீர் இவர்களுக்காக முடித்து கொடுக்க போகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லா பிரச்சனைகள் முடிய போகிறது, ஆசீர்வாதம் துவங்க போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகிறது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.